ஸோ ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட மக்கள் இனம், மொழி, நிறம், வாழ்வியல் முறை, நிலப்பரப்பு இப்படியெல்லாம் வேறுபட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தனிப்பட்ட முறையில் வேறுபட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் ஒன்றிணைவது எது தெரியுமா? ஃபெஸ்டிவல் தாங்க. உண்மைதானே? சரி, இன்னொரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் படிச்சுட்டு வெளியூருக்கு வேலை செய்ய போயிருங்க. வேலை செய்ய போகும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும், ஃபெஸ்டிவல் நடக்கும். அந்த ஃபெஸ்டிவல் மட்டும்தான் உங்கள் ஊரில் மட்டும் யூனிக்காக நடக்கும். அது போகாமல் இருக்கிறது உங்கள் அந்த ஃபெஸ்டிவலை நீங்கள் மிஸ் பண்ணுறது அது உங்களுக்கு தாங்க. அந்த மாரி இந்த பலதரப்பட்ட இந்த உலகத்தில் அவங்களுடைய ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக யூனிக்காக நடத்துகிறாங்க. இந்த மாதிரி 4 கண்ட்ரியை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அவங்களுடைய ஃபெஸ்டிவல், அவங்களுடைய கலாச்சாரம், அதோடைய ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஒரு கண்ட்ரியாக பார்க்கணும். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கண்ட்ரி என்னென்னா ஸ்பெயினில் வெலன்சியான்ற ஒரு சிட்டியில் நடைபெற ஃபெஸ்டிவல் தான் லா டோமேட்டினியா. இந்த ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் என்னென்னா 20,000 பார்ட்டிசிபேட், கிட்டத்தட்ட ஃபுட்பால் கிரவுண்டு மாரி இருக்கும். அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் 1,00,000 கிலோ தக்காளி வச்சுக்கிட்டு அவங்க எல்லாரும் அடிச்சுக்கிட்டு விளையாடுவாங்க. இதுதான் அந்த ஃபெஸ்டிவலு. ஸோ இது எதனால் கான்டாக்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரொட்டஸ்ட்டு நடந்திருக்கு. என்னென்னா ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சம் ஏற்பட்ட காலத்தில் அந்த ப்ரொட்டஸ்ட்டு பண்ணியிருப்பாங்க. அதனால அந்த ப்ரொட்டஸ்ட்டு ஃபேமஸ் ஆனதுனால இந்த ஃபெஸ்டிவல் நடத்தப்படுகிறது என சொல்லப்படுகிறது. இது வந்து ஆகஸ்ட் மந்தில் நடத்தப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இங்கே தனியாக பக்கத்தில் இருக்கிற விவசாயிகள் அவங்கெல்லாம் நிறைய பலன் பெறுறாங்கன்னு சொல்லப்படுது. ஸோ அடுத்த நம்ம பார்க்க போகிற கண்ட்ரி என்னன்னா யூஎஸ்ஏல பார்த்தீங்கன்னா நெவேடா பிளாக் ராக் டெசர்ட் இங்கே நடக்கிற ஃபங்க்ஷன் தான் பர்னிங் மேன் ஃபெஸ்டிவல். இந்த ஃபெஸ்டிவலை பொறுத்த வரைக்கும் சொல்லணும்னா 40 அடி உயரத்தில் பொம்மையை செஞ்சு அந்த பொம்மையை எரித்து அவங்க வந்து அவங்களுடைய விழாவாக கொண்டாடுவாங்க. இது எதனால் கொண்டாடுறதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்க 3 விஷயம் சொல்கிறாங்க. என்னென்னா மியூசிக்கு, ஆர்ட்ஸு அண்டு சோசியல் இன்டகிரேஷன் சொல்லப்படுது. இந்த 3 ஒருங்கிணைப்பதனால இந்த ஃபெஸ்டிவல் நடத்தப்படுகிறது. இதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 70,000 பேர் இந்த ஃபெஸ்டிவலில் கலந்து போவாங்க. இந்த ஃபெஸ்டிவலோட ஹைலைட்டே என்னன்னா பார்த்தீங்கன்னா இது வந்து டெசர்ட்டில் நடத்தப்படுகிறது. பார்த்துக்கோங்க, தெரியவே தெரியாதுல்ல. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது எப்போ நடத்துவாங்க பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் எண்டுலேருந்து செப்டம்பர் ஸ்டார்டிங் வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 4 நாளைக்கு மேலே நடக்கும்னு நினைக்கிறேன். 4 நாள் நடக்கும் இந்த ஃபெஸ்டிவல். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சான் ஃப்ரான்சிஸ்கோவில் நடத்தப்பட்ட இந்த ஃபெஸ்டிவலு இப்போ இந்த நெவேடா பிளாக் ராக் டெசர்ட்டில் மாற்றப்பட்டிருக்கு. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் வந்து ஸ்டார்டிங்கில் ஒரு 2 பேர் தான் நடத்துனாங்க, 2 ஃப்ரெண்ட்ஸ் தான். ஸோ இது ஃபேமஸ் ஆனதுனால ஒரு கம்பெனியே இது எடுத்து நடத்துது. இது வந்து நான் ப்ராஃபிட்டபிள் ஆர்கனைசேஷன் சொல்லப்படுது. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 3வது கண்ட்ரி என்னன்னா பார்த்தீங்கன்னா ஸ்காட்லாண்டில் ஷீட்லான்ற இடத்துல லெர்விக்ன்ற ஒரு சிட்டியில் நடைபெற ஃபெஸ்டிவல் தான் இந்த ஃபெஸ்டிவல். இதோடைய பேர் என்னன்னா இந்த ஃபெஸ்டிவல் பார்த்தீங்கன்னா ஹப் எலிரா. இது பார்த்தீங்கன்னா எதனால் இது எப்படி கொண்டாடுறாங்கன்னு ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுறேன். இது அவங்க ஒரு செட் ஆஃப் குரூப் பீப்புள் வந்து பார்த்தீங்கன்னா தீப்பந்தத்தை ஏந்தி ஊர் ஃபுல்லாக வலம் வருவாங்க. பெரிய கப்பல் ஒன்று, அது வந்து கூடவே அந்த ஊர்வலத்தில் அந்த கப்பல் வந்து கூடவே போயிட்டுருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜூரல் ஸ்குவாடுன்ற ஒரு ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய முன்னோர்களுடைய கெட்டப்பெல்லாம் போட்டுக்கிட்டு ஊர்வலம் வருவாங்க. ஹைலைட்டான விஷயம் என்னென்னா கடைசியாக அந்த கப்பலை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தீப்பந்தத்தை அந்த கப்பல் மேலே போட்டு எரிச்சிடுவாங்க. அதுதான் இந்த ஃபெஸ்டிவலோட ஹைலைட்டு. ஸோ இப்போ இந்த ஃபெஸ்டிவலு எதனால் கொண்டாடுறாங்கன்னா ஸ்காட்லாண்டில் குளிர்காலம் முடிவு அடைகிறத தொடர்ந்து இந்த ஃபெஸ்டிவலை கொண்டாடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் இருக்குது. வைக்கம் சோல்ஜர் அவங்களுடைய முன்னோர்களுடைய ஞாபகத்தை நினைவூட்டுறது விதமாக இந்த ஃபெஸ்டிவல் கொண்டாடப்படுகிறது. நம்மெல்லாம் பார்த்தீங்கன்னா காந்தி ஜெயந்தி இந்த அதுமாரி தாங்க நம்மலாம் கொண்டாடுவோம். அவங்க பார்த்தீங்கன்னா மொத்தமே அவங்க நாட்டுக்காக போராடி இருப்பாங்கள்ல. ஸோ அவங்களோட நினைவு கூறுவதற்கும் இந்த நடத்தப்படுகிறது. இது பார்த்தீங்கன்னா ஜனவரி ஸ்டார்டிங்கில் நடக்கும். இந்த பற்றி ஏகப்பட்ட மக்கள் பார்த்தீங்கன்னா பக்கத்து ஸ்டேட்லேருந்து நிறையா பேர் திரண்டு வருவாங்க. அதனால் இந்த ஃபெஸ்டிவல் ரொம்ப ஃபேமஸ்ஸு. அவ்வளோதான், முடிஞ்சா அந்த படகை போட்டு எரிச்சிட்டாங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நார்மலாக நடக்குதான். நம்ம வீட்டில் தீபாவளி பொங்கல் கொண்டாடுவாங்களா, அதுமாரி இந்த ஸ்வீட் வச்சு பலகாரம் செஞ்சு அதெல்லாம் ஸ்வீட் சாப்பிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணுற அதுமாரி தான் நடக்கும். அதுக்கப்புறம் நம்ம கடைசியாக இப்போ பார்க்க போகிற கண்ட்ரி தான், இதுதான் இருக்கிறதுல ஹைலைட்டு. என்ன கண்ட்ரி பார்த்தோன்னா மெக்சிகோ. இந்த மெக்சிகோவில் நடத்தப்படுற இந்த ஃபெஸ்டிவல் தான் டே ஆஃப் த டெட்.
கேட்கும் போதே திகிலாகுது இல்லை. ஸோ இதான் இந்த ஃபெஸ்டிவல் எப்படி நடக்கும்னா, 2 நாள் நடக்கும். நவம்பர் 1, 2 இறந்தவங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த ஃபெஸ்டிவல் நடக்கும். என்னென்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு வீட்டில் இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய உறவினரோ, அவங்க வீட்டில் யார் இறந்துட்டாங்களோ அவங்களுடைய கல்லறைக்கு போயிட்டு அந்த கல்லறையை டெக்கரேட்லாம் பண்ணி அவங்களுடைய நினைவை ஷேர் பண்ணி கொண்டாடுற ஃபங்க்ஷன் தான் இது. அவங்க என்னென்ன பண்ணுவாங்கன்னா பார்த்தீங்கன்னா, இந்த எப்படி சொல்கிறது, இந்த மண்டோடு இருக்குல்ல, மண்டோடு ஸ்வீட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மண்டோடு ஷேப்லேயே செஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஒரு பூ ஒன்று, அந்த பூ பார்த்தீங்கன்னா இறந்தவங்களுடைய ஆன்மாவை கட்டுப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்படுது. அந்த பூ அதையெல்லாம் வச்சு அவங்க செலிப்ரேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த மெக்சிகோ சிட்டிலே ஹாலிடே விடுறாங்க. ஸோ இந்த ஃபெஸ்டிவல் நடத்தும் போது பார்த்தீங்கன்னா ஹாலிடே தான். இந்த ஃபெஸ்டிவல் எதனால் நடத்துகிறாங்கன்னு ஒரு விஷயத்த உங்ககிட்ட சொல்லிடுறேன். இது அவங்களுடைய நம்பிக்கை என்னன்னா, அவங்களுடைய இறந்தவங்களுடைய ஆன்மா பார்த்தீங்கன்னா இந்த டைமில் பூமியை வந்து அடையும்ட்டு அவங்களுடைய நம்பிக்கை. ஸோ அதனால் நவம்பர் 1, நவம்பர் 2 இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா இந்த ஃபெஸ்டிவல் நடக்குது. நாள் பார்த்தீங்கன்னா நவம்பர் 1 சிறியவர்கள் நாளுன்ட்டு கொண்டாடுறாங்க. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குட்டீஸோ அதுமாரி யாரோ சின்ன குழந்தைங்க எதனா இறந்துருச்சுன்னா அந்த குழந்தைங்களுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்த ஃபங்க்ஷன் நடக்குது. 2ஆவது நாள் பார்த்தோன்னா பெரியவங்க யாருன்னா இறந்துட்டா, பெரியவங்க அவங்களுடைய உறவினர் அதுமாரி இறந்துட்டா அந்தமாரி பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். அவங்க கல்லறையெல்லாம் டெக்கரேட் பண்ணி இந்த உணவு, இந்த பூக்கள் அதெல்லாம் சொல்லிட்டுனா, அதுக்கப்புறம் நைட்டு ஃபுல்லாக அந்த கல்லறையிலே அவங்க குடும்பத்தார் உறவினர்கள்லாம் இறந்தவங்களுடைய கல்லறையிலே உட்காந்துக்கிட்டு விடிய அந்த கல்லறையில் உட்காந்து அவங்களுடைய அருமை பெருமை, அவங்க என்னென்ன பண்ணாங்க, அவங்களுடைய மெமரிஸ் எல்லாம் பேசிட்டு அதோட இந்த ஃபெஸ்டிவல் வந்து முடிவடைகிறது. இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பழங்காலமாக கிட்டத்தட்ட 1000 இயராக இந்த ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம பார்த்து இந்த 4 கண்ட்ரியில் எது உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கமெண்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்க தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்க. ஸோ பாய் மக்களே, see you next video.